போலீஸ் எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. அதாவது எந்த வெண் வரைபடம் மேஜைகள், நாற்காலிகள், தளவாடங்கள் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிற 4 டயகிராம்ல எந்த டயகிராம் 3 சொற்களுக்கும் அந்த 3 சொற்களுக்கும் பொருத்தமா வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்கன்னா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் ரீசனிங்னு தனியா ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேஸ்ட் ஸ்டார்ட் இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல எந்த வெண் வரைபடம் மேஜைகள், நாற்காலிகள், தளவாடங்கள் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறது கேட்டுறாங்க. கொடுத்திருக்கிற 4 டயகிராம்ல எந்த டயகிராம் இந்த 3 சொற்களுக்கும் பொருத்தமா வருதுன்னு கேட்டுறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, ஃபர்ஸ்ட் மேஜைகள், அடுத்தது நாற்காலிகள், ரெண்டுமே தளவாடங்கள். தளவாடங்கள் அப்படின்னா ஃபர்னிச்சர் அர்த்தம், இங்கிலீஷ்ல ஃபர்னிச்சர். ஸோ ரெண்டுமே ஃபர்னிச்சர் தான், மேஜையும் நாற்காலியுமே ரெண்டுமே ஃபர்னிச்சர் தான். ஸோ இதுக்கு பொருத்தமா ஒரு வரைபடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வெண் வரைபடம் மனிதர்கள், தந்தைகள், ஆண்களிடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறாங்க. இதே மாதிரி இந்த சம் சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. இந்த சம் ப்ரீவியஸா போலீஸ் எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா ரீசனிங்ல கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்க்கதான் ரொம்ப பெரிய கொஸ்டின் தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பார்த்தோன்னே குயிக்கா, அதே மாதிரி எந்த ஒரு ஃபார்முலா எதுவுமே தேவையில்ல, கொஸ்டின் பார்த்தோன்னா குயிக்கா நீங்க சால்வ் பண்ணிடலாம். ஸோ பாருங்க, கொஸ்டின்ல ஒரு 3 கூட்டுகள் கொடுத்துருவாங்க, அதே மாதிரி 3 முடிவுகள் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த முடிவுகள் அந்த கூட்டுகளை ஃபாலோ பண்ணுதா இல்லையான்னு கேட்குறாங்க. இதான் அதோடைய கான்செப்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க, எல்லா புலிகளும் மீன்கள். ஃபர்ஸ்ட் கூட்டு பாருங்க, எல்லா புலிகளும் மீன்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது புலின்னு வச்சுக்கிட்டோமா, எல்லா புலிகளும் மீன்கள் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த கொஸ்டின்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டயகிராம் போட்டு சால்வ் பண்ணா, இந்த டயகிராம் பேர் வென் டயகிராம். இந்த மாதிரி டயகிராம் போட்டு சால்வ் பண்ணா ரொம்ப ஈஸியாக சால்வ் பண்ணலாம். அதே மாதிரி யானை எதுவும் புலி இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ புலிங்கிறது யானை, எந்த யானையும் புலி இல்லை, புலி பக்கத்துல யானை எதுவும் வராது. நெக்ஸ்ட், சில மான்கள் புலிகளாகும் அப்படிங்கிறாங்க. சில மான்கள், கொஞ்சம் மான்கள், எக்ஸாம்பிளுக்கு இது மான், கொஞ்சம் மான்கள் புலிகளாகும் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட் முடிவு பாருங்க, அந்த முடிவு அந்த ஸ்டேட்மெண்ட்டை ஃபாலோ பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் முடிவு பாருங்க, சில மீன்கள் மான்களாகும். ஸோ சில மீன்கள் பாருங்க, ஸோ மீன்கள் இதெல்லாம் மீன்கள் தான், அப்ப இது ஃபாலோ பண்ணுது, ஃபர்ஸ்ட் முடிவு ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட், யானை எதுவும் மான் அல்ல. ஸோ யானை எங்க இருக்குது, இங்க இருக்குது, மான் இங்க இருக்குது, ரெண்டுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ யானை அப்படிங்கிறது இந்த இடத்துல கூட இருக்கலாம், இது ஜான்மணியா கூட இருக்கலாம். அப்ப நம்ம அது கன்ஃபார்மா சொல்ல முடியாது, சரிங்களா? ஒரு அசம்ஷன் சொல்லலாம், கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அப்ப ரெண்டாவது முடிவு ஃபாலோ பண்ணாது. நெக்ஸ்ட், மான் எதுவும் மீன் இல்லை அப்படிங்கிறாங்க. ஸோ மான் இங்க இருக்குது, இங்க இருக்குது, மீன் இங்க இருக்குது. ஸோ பாருங்க, மான் வந்து மீன்லயே தான் போகுது, ஆனா இல்லை அப்படிங்கிறாங்க முடிவுல. ஸோ அப்ப இதுவுமே ஃபாலோ பண்ணாது. அப்ப முடிவு ஒன் ஒன்லி ஃபாலோ, அதாவது முடிவு மட்டும் ஒன்னு மட்டும் தான் சரி. ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரீசனிங்ல அடுத்த சம் பார்க்கலாம். இந்த சம்மும் ப்ரீவியஸா ஆர்ஆர்பி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூற்றுகள்னா இங்கிலீஷ்ல ஸ்டேட்மெண்ட்ஸ் அர்த்தம். ஃபர்ஸ்ட் கூற்று பாருங்க, எல்லா நாய்களும் பூனைகள் அப்படிங்கிறாங்க. எக்ஸாம்பிளுக்கு இது நாய்னு வச்சுக்கிட்டோமா, எல்லா நாயும் பூனைகள் அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட், எந்த பூனையும் எலி இல்லை அப்படிங்கிறாங்க. அதாவது எலிக்கும் பூனைக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நெக்ஸ்ட், முடிவுகள் அப்படிங்கிறது இந்த கூற்றை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும், அப்பதான் சரி, இல்லைன்னா தவறு. ஃபர்ஸ்ட் முடிவு பாருங்க, சில எலிகள் பூனைகள் அப்படிங்கிறாங்க. ஸோ எலி இங்க இருக்குது, பூனைங்க இருக்குது, சில எலி பூனைகளா இருக்குது அப்படிங்கிறாங்க. பாருங்க, பூனைக்கும் எலிக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்கிறப்ப கொஞ்சம் எலி மட்டும் எப்படி பூனையாகும், அப்ப ஃபர்ஸ்ட் முடிவு ஃபாலோ பண்ணாது. ரெண்டாவது முடிவு பாருங்க, சில நாய்கள் எலிகள் அப்படிங்கிறாங்க. ஸோ நாய் இங்க இருக்குது, எலி இங்க இருக்குது, சில நாய்கள் எலிகள் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த பூனைக்கும் எலிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அப்போ அப்படிங்கிறப்ப பூனைக்கு இருக்கிற நாய் மட்டும் எப்படி எலிக்கு சம்மந்தம் வரும், எந்த சம்மந்தமும் வராது. அப்போ ரெண்டாவது முடிவும் ஃபாலோ பண்ணாது. அப்ப டி, அதாவது முடிவு 1 மற்றும் 2 ரெண்டுமே தவறு. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். போலீஸ் எக்ஸாம்ல சைக்காலஜில இந்த கொஸ்டின் ரீசெண்டா கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் பார்த்தா ரொம்ப பெரிய கொஸ்டினே தெரியுது. பட் கொஸ்டின் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா பார்த்தோன்னே குயிக்கா அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். இதுல என்னன்னா ஒரு 3 இல்ல 2 ஸ்டேட்மெண்ட் கொடுப்பாங்க. ஸ்டேட்மெண்ட்னா கூற்றுகள் கொடுப்பாங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு 2 இல்ல 3 முடிவுகள் கொடுப்பாங்க. முடிவுல கன்க்ளூஷன் கொடுப்பாங்க. ஸோ அந்த கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட் வச்சு அந்த கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுதா இல்லையா, இதான் இதோடைய கான்செப்ட். ஜஸ்ட் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம், பார்த்தோன்னே குயிக்கா அந்த சம் சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி சம் கேட்டால எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம்னு போகலாம். அதற்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026ஆம் ஆண்டு வரக்கூடிய போலீஸ் எக்ஸாம் SIPC எக்ஸாமுக்கான எஸ்பெஷலி மேக்ஸ் அண்ட் சைக்காலஜிக்கு தனியாக ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீட்டெயில் வேணும்னா மேல இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஸோ ஆன்லைன் கிளாஸ் லைவ் அண்ட் ரெக்கார்டட் வீடியோ ஆல்சோ அவைலபிளா இருக்கு. ஸ்டேட்மெண்ட்ஸ்னா கூற்றுகள்னு சொல்லலாம், இல்ல அறிக்கைகள்னு சொல்லலாம். தமிழ்ல கூற்றுகள்னு சொல்லலாம், இல்ல அறிக்கைகள்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட், ஆல் விண்டோஸ் ஆர் டோர்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது அனைத்து ஜன்னல்களும் கதவுகள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இது விண்டோன்னு வச்சுக்கலாம், இது விண்டோன்னு வச்சுக்கோமா, எல்லா விண்டோவும் டோர் அப்படிங்கிறாங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆல் பில்டிங்ஸ் ஆர் டோர்ஸ். எல்லா பில்டிங்கும் டோருக்குள்ள இருக்குது அப்படிங்கிறாங்க. அதாவது அனைத்து கட்டடங்களும் கதவுக்குள்ள இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ எல்லா பில்டிங்கும், இது பில்டிங்னு வச்சுக்கலாம், இது பில்டிங் வச்சுக்கலாம், எல்லா பில்டிங்கும் டோருக்குள்ள இருக்குது.
நெக்ஸ்ட் மூணாவது ஸ்டேட்மெண்ட் பாருங்க, ஆல் டோர்ஸ் ஆர் போட்ஸ். எல்லா டோரும், இந்த எல்லா டோரும் போட் அப்படிங்கிறாங்க. எல்லா டோரும் போட், அதாவது தமிழ்ல அனைத்து கதவுகளும் ஓடங்கள், ஓடங்கள்னா போட்டுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் முடிவுகள் பாருங்க, முடிவுகள் அப்படிங்கிறது ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்றாங்களோ அது உண்மையா இருந்தா மட்டும் ஃபாலோ பண்ணணும்னு போடணும், இல்லைன்னா நாட் ஃபாலோன்னு போடணும். ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்க கன்க்ளூஷன், அது இங்கிலீஷ்ல பார்த்தோம்னா கன்க்ளூஷன். ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, ஆல் விண்டோஸ் ஆர் போட். ஸோ போட்டுங்க இருக்குது, விண்டோங்க இருக்குது, அதாவது தமிழ்ல என்ன அர்த்தம்னா அனைத்து ஜன்னல்களும் ஓடல்கள், ஓடங்கள். ஸோ பாருங்க, ஆல் விண்டோ, எல்லா விண்டோவுமே போட்டுக்குள்ள வருது பாருங்க, எல்லா விண்டோவுமே போட்டுக்குள்ள வருது. அப்ப ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் ஆல் பில்டிங்ஸ் ஆர் போட். ஸோ பில்டிங் பாருங்க இங்க இருக்குது, பில்டிங் இங்க இருக்குது, எல்லா பில்டிங்கும் போட்டுக்குள்ள இருக்குது. அப்ப ரெண்டாவது கன்க்ளூஷனும் ஃபாலோ பண்ணுது. நெக்ஸ்ட் சம் போட்ஸ் ஆர் டோர்ஸ், அதாவது சில ஓடங்கள் கதவுகள் அப்படிங்கிறாங்க, சில ஓடங்கள் கதவுகள் அப்படிங்கிறாங்க. சம் போட்ஸ் ஆர் டோர்ஸ், போட்ஸ் அங்க இருக்குது, இங்க இருக்குது. சம் போட்ஸ், கொஞ்சம் போட் பாருங்க டோரா இருக்குது, கொஞ்சம் போட் டோரா இருக்குது. அப்ப மூணாவது கன்க்ளூஷனும் ஃபாலோ பண்ணுது. ஸோ அப்ப கன்க்ளூஷன் 1 and 2 and 3 மூணுமே ஃபாலோ பண்ணுது, அனைத்தும் ஃபாலோ பண்ணுது, ஆல் ஃபாலோ. ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஒரு 10 சம் இந்த மாதிரி ட்ரை பண்ணீங்களா? இந்த மெத்தட்ல எப்படி சம் ஈஸியா சால்வ் பண்ணலாம். பேங்கிங் எக்ஸாம்ல 5 கொஸ்டின் வரைக்கும் இதுல இருந்து கேட்கறாங்க. டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 மெயின்ஸ்ல இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எந்த வெண் வரைபடம் சிவப்பு, நீலம், பச்சை இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறது கேட்டிருக்காங்க. அதாவது கீழே கொடுத்துரு ஆப்ஷன்ல கொடுத்துரு 4 டயக்ராம்ல எந்த டயக்ராம் அந்த 3 சொற்களுக்கும் பொருத்தமா வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணுறது போகலாம். அதுக்கு முன்னாடி நம்முடைய அகாடமியில 2026 ஆண்டு வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி மற்றும் போலீஸ் எக்ஸாமுக்கான மேக்ஸ் அண்ட் ரீசனிங்கான ஆன்லைன் கிளாஸஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு. ஸோ கிளாஸஸ் பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணும்னா மேல இருக்க அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. கொஸ்டின்ல சிவப்பு, நீலம், பச்சை. ஸோ சிவப்பு அது ஒரு கலரு, அதே மாதிரி நீலம் அது ஒரு கலரு, அதே மாதிரி பச்சை அது ஒரு கலர். அப்ப மூணுமே டிஃப்ரெண்ட். ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வெண் வரைபடம் பூமி, கடல், காடுகள் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறேன்னு கேட்டாங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. அது எந்த வெண் வரைபடம் மருத்துவர், நோயாளி, இந்திய குடிமகன் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறேன்னு கேட்டிருக்காங்க. கீழே கொடுத்துரு 4 டயக்ராம்ல எந்த டயக்ராம் மேல கொடுத்துரு 3 சொற்களுக்கும் பொருத்தமா வருதுன்னு கேட்டுறாங்க. ஸோ இந்த மாதிரி சம் கேட்டாங்களா எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். மருத்துவர், நோயாளி, இந்திய குடிமகன். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இந்திய குடிமகன் ஒரு மருத்துவராகவும் இருக்கலாம், ஒரு நோயாளியாகவும் இருக்கலாம். ஸோ இப்போ இதுக்கு பொருத்தமா ஒரு வரைபடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வெண் வரைபடம் பொறியாளர், பெண்கள், இந்தியர்கள் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறதுன்னு கேட்டுருக்காங்க. இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. எஸ்எஸ்சி எக்ஸாம்ல இந்த கொஸ்டின் ப்ரீவியஸா கேட்டிருக்காங்க. எந்த வெண் வரைபடம் கிராம மக்கள், படித்த மக்கள், திறமையான மக்கள் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல கொடுத்துட்டு 4 டயக்ராம்ல எந்த டயக்ராம் 3 சொற்களுக்கும் பொருத்தமா வருதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த சம் எப்படி குயிக்கா சால்வ் பண்ணலாம் பார்க்கலாம். கிராம மக்கள், படித்த மக்கள், திறமையான மக்கள். ஃபர்ஸ்ட் கிராம மக்கள் படித்த மக்களாகவும் இருக்கலாம், திறமையான மக்களாகவும் இருக்கலாம். அதே மாதிரி படித்த மக்கள் கிராம மக்களாகவும் இருக்கலாம், திறமையான மக்களாகவும் இருக்கலாம். அதே மாதிரி திறமையான மக்கள் படித்த மக்களாகவும் இருக்கலாம், கிராம மக்களாகவும் இருக்கலாம். ஸோ அப்போ இதுக்கு பொருத்தமா ஒரு வரைபடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வெண் வரைபடம் மருத்துவர், அரசியல்வாதி, ஆண்களிடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க. எந்த வெண் வரைபடம் விலங்கு, காடு, காட்டு விலங்குகள் இடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்கிறதுன்னு கேட்டுறாங்க. அது ஆப்ஷன்ல கொடுத்துட்டு 4 டயக்ராம்ல எந்த டயக்ராம் மேல கொடுத்துட்டு அந்த 3 சொற்களுக்கும் பொருத்தமா வருதுன்னு கேட்டுருக்காங்க. கொஸ்டின்ல விலங்கு, காடு, காட்டு விலங்குகள். ஸோ ஃபர்ஸ்ட் விலங்கு, விலங்கு அப்படிங்கிறது காட்டு விலங்குகள் வரும். நெக்ஸ்ட் காடு அப்படிங்கிறது ஒரு தனி பாட்டு, காடு அப்படிங்கிறது ஒரு தனி பாட்டு. ஸோ இதுக்கு பொருத்தமா வர வரைபடம் பார்த்தோம்னா ஆப்ஷன் பி இஸ் த கரெக்ட் ஆன்சர். இதே மாதிரி இந்த சம் பாருங்க, எந்த வெண் வரைபடம் பெண், விலங்கு, மனிதரிடையே உள்ள உறவை சிறப்பாக குறிக்குன்னு கேட்டுருக்காங்க. ஸோ இதே மாதிரி இந்த சம்ம சால்வ் பண்ணிக்கிற ஆன்சரை கமெண்ட்ல போடுங்க.